அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் வயிறெறிஞ்சி சாபம் விடுவாங்க. யார்ட்டாக போய் ஏமாத்திடுவாங்க. அப்போ அவங்கள நினச்சி அவங்கள மனம் வருந்தி அவங்களுக்கு வந்து சாபம் கொடுப்பாங்க. இது யார் எந்த ராசிக்காரங்க சொன்னால் பழிக்கும் பழிக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசிக்காரங்களை யாராவது ஏமாத்துனாங்கன்னா அவங்க விட்ட சாபம் சம்மட்டி அடியாக மாறி அந்த ஏமாத்தினவரை ரொம்ப பாதிக்கும். அவங்க குடும்பமே ரொம்ப கஷ்ட நிலைக்கு வந்துடும். சரிங்களா? ரிஷப ராசிக்காரங்க இவங்க சாபம் விட்டால் பழிக்காது. மிதுன ராசிக்காரங்க இவங்களுக்கு அப்படித்தான். இவங்க விடுற சாபம் நோ யூஸ், பழிக்காது. கடக ராசிக்காரங்க இவங்களுடைய கண்ணீருக்கு வந்து வலிமை ரொம்ப அதிகம். ஏதாவது மன வருந்தி இவங்க வந்து கண்ணீர் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையாவது இவங்களை ஏமாத்துறவங்களை நினச்சி அது அவங்க குடும்பத்தை ரொம்ப போய் பாதிக்கும். சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்க சாபம் விட்டால் பழிக்காது. கன்னி இவங்க வந்து ரொம்ப ஒழுக்கமானவங்க. இவங்க மனம் நொந்தாலே போதும், அது சாபமாக மாறிடும். சரிங்களா? துலாம் ராசிக்காரங்க இவங்களுடைய கோபம் வந்து கொஞ்ச நேரம் தான், அதனால் இவங்க அவ்வளவா யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? விருச்சிகம் பார்த்துட்டோம். சரி, மேசராசிக்காரங்களுக்கு அவங்க ஏதாவது வந்து கஷ்டத்துலேயே தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து யாருக்காவது சாபம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் தான் படிக்கும், ஒரு 10% படிக்கும், ரொம்ப நாள் நீடிக்காது. சரிங்களா? தனுசு இவங்க யாருக்குமே சாபம் விட மாட்டாங்க. அப்படி ஒரு மென்டாலிட்டியில் உள்ளவங்க. இவங்க யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டாங்க. மகரம் இவங்க நீதி தவறாதவங்க. இவங்களை யாராவது ஏமாற்ற நினச்சா அவங்க தான் ஏமாந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு சாபம் விட வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க யாராவது ஏமாற்ற நினச்சாலே போதும், அவங்களுக்கு பாதிப்பு வந்துடும். கும்பராசிக்காரங்க இவங்க வந்து யாருக்குமே சாபம் விட மாட்டாங்க, சபிக்க மாட்டாங்க. மீனராசிக்காரங்க வந்து தெய்வீக தன்மை மிக்கவர்கள். இவங்க வந்து மனம் வருந்தினாலே போதும், மனசு நொந்து யாராவது என்னடா இப்படி நமக்கு பண்ணிட்டாங்களே, துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு மனசு நொந்தாலே போதும், அது அவங்களுக்கு வம்சத்துக்கே வந்து பெரிய சாபமாக மாறிடும். சரிங்களா? இதுதான். நன்றி, வணக்கம்.